ஹலோ வணக்கம். இன்றைக்கி கோயம்புத்தூர் ஸ்டைலில் எப்படி மீன் குழம்பு செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் சோம்பு, நான் கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கறிவேப்பிலை, காஞ்சி மிளகாய், வெந்தயம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சுங்க. இப்போ வடக்கல் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கல் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறமா எண்ணெயும் சூடாயிருச்சு, சோம்பு போட்டுக்கலாம். அடுத்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் வெங்காயம், அதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே எடுத்து சேர்த்துக்கலாம். இங்கே சேர்த்துட்டு நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். இது மீன் குழம்புக்கு மசாலா தேவைப்படுது இல்லையா, அதை நான் வறுத்து அரைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இதை பண்ணிக்கிறேன் நான். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். கடாய் எடுத்து வச்சுட்டேன் நான், குக்கர். அதில் இன்றைக்கி ஷீலா மீன் இருக்குது. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, வெந்தயம், சோம்பு, அப்புறம் புளிக்கரைசி கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் நான் அரைச்சி விழுது சொல்லலாம் அது, அப்புறம் தேங்காய். இப்போ குக்கர் சூடானதும் நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ அந்த சோம்பு, வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் இருக்கு இல்லையா, சின்ன வெங்காயம், அதை நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிட்டேன். இந்த இதில் நல்ல வெங்காயம் பொன்னிறம் வர வரையும் நல்லா வதக்கணுங்க. நல்லா வதங்கட்டும், அது வரையும் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு அப்படின்னா நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம், தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இன்னும் நல்லா வதக்கிட்டு, இன்னும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கிட்டோம். அந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் நம்மளுக்கு கொடுக்க போகிற அந்த மீன் குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்க போது. இந்த மசாலாவை சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் புளி கரைசல் இருக்கு இல்லையா, அதை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும் நல்லா ஃபஸ்ட்டு, சரிங்களா? அது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். நல்லா மூடி வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா அதை கொதிக்க விடலாம். தண்ணி கலந்துக்கிட்டேங்க. இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கிற வரையும் இது நல்லா கொதிக்கட்டுங்க.
நம்ம மூடி வச்சிடலாம். சரியா? மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கிற வரையும் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாகும். நம்ம இப்போ தண்ணி புளி கரைசல்லாம் சேர்த்துக்கலையே, அது கம்மியாகணும். இப்போ மூடி வச்சு தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இதுவும் நல்லா கம்மியாயிடுச்சு, தண்ணி கம்மியாயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அந்த மீன் இருக்கு இல்லையா, அதை ஒவ்வொன்றா போடணும். சீலை மீன் இது. இப்போ தான் நான் வந்து சால்ட் எடுத்து போட்டுருவேங்க. அதுக்கு தகுந்த மொத்த குழம்புக்கும் மீனுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா ஒரு கிண்டிட்டு ரொம்பவும் வந்து கொதிக்க விடக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் மீன் வந்து நம்மளுக்கே தெரிஞ்சிடும் வெந்துருச்சு அப்படின்னு பார்த்த உடனே. நல்லா கொதிக்க விட்டு அதுக்குனாலே ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? சுவையான ஷீலா மீன் குழம்பு. இது கோவை ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக நல்லாயிருக்கும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.